இதுக்கு முன்னாடி வந்து 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனது நாங்கள்ல, போதைப் பொருள் வந்து பழக்கம் நாங்கள்ல, திமுக மேலேயே ஒரு குற்றச்சாட்டிட்டு வராரு. அவரால் அவருடைய ஆள் மனதிலிருந்து திமுகவை வெளியில் எடுக்க முடியவில்லை என்பது நல்லா தெரியுது. அவரை வளர்த்து விட்ட திமுக மேல அவ்வளவு ஒரு நன்றி பாசத்தோட இருக்கிறார். என்ன பொறுத்தவரை திமுக விட்டுட்டு போன கெட்டது பண்ணுறதுக்கான கண்டினியூஷன் தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தமிழகத்தை அவங்க கூறு போட்டாங்க திமுக, இவர் தமிழக மக்களையே கூறு போட்டு வெட்டக்கூடிய நிலைமைக்கு இவர் போயிட்டார். ஏன்னா யாருக்குமே எந்த நன்மையுமே நடக்கல. அமைச்சர்கள் ஆய்வு பண்ணாலும் பிஜிஎம் போட்டுதான் ரீல்ஸா வெளியே இல்ல, அமைச்சர்கள் ஆய்வு பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த ரெக்கார்டை சொல்லி அந்த இடத்த போய் பார்த்து நடக்குதா நடக்கலையான்னு போய் பாக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் போறீங்க. அண்ட் உங்களுக்கு அதை பற்றின கேள்வி கேட்டா நோ கமெண்ட்ஸுங்கிறதுக்கு நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, செக்ரட்டேரியட்டுக்குள்ள மக்கள் உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு இது போட்டிருக்காங்க, அறிவிப்பு பலகை வச்சுக்கோ. மக்கள் வராம இருக்கிறதுக்கு என்ன டேஷுக்கு தலைமைச் செயலகம் சொல்லுங்க. ஒரு அவர் வந்து திமுக வந்து போட்டோ ஷூட்டா இருந்தது, இது என்னன்னா ரியல் ஷூட்டிங் ஆகி போச்சு. இப்போ ரியல் ஷூட்டிங், பேசுறது வைக்கிறது வாங்குறது எல்லாம் பாருங்க, ஒன்லி ஷூட்டிங். பட் ஆனால் அதிமுக தரப்புல இருந்து இவர் சிலர் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுக்கறதும், தாவைக்காவை பற்றி பேச முடியாத திமுக கூட இருந்த விசிகாவை பேசின உடனே ஆராசா அவர்கள் கண்ணாபின்னான்னு பேசினார். விஜய் பேசினார் இந்த மாதிரி ஒரு 6 மாசம் எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. 6 நாள்ல வந்து கதறாங்க அப்படின்னு சொல்லி மேடையில யாருமே கதறலைங்க. அவர் விஜய் மக்களே கதற விட்டிருக்கிறார். கதறுவது மக்கள் கதறாங்க. கரண்ட் இல்லைன்னு மக்கள் கதறாங்க, பொம்பளை புள்ளையில வெளியில அனுப்ப முடியலன்னு திரும்ப மக்கள் கதறாங்க. நாங்க மிஸ்யூஸ் பண்ணினோம், நாங்க ஒண்ணு மாற்று சக்தி கிடையாது. அவர் முந்தானே சொன்ன பாரசக்தி ஓரசக்தி தீய சக்தி ஏதாவது சினிமா டைலாக் மாதிரி சொன்னாரு. அத்தனையும் அவருங்க தான். நாளை நிகழ்ச்சிக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் பாத்திமா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் ஆட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆகிறது. அவரோட ஆட்சி எப்படி நடக்குது, எது நடந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனது நாங்கள்ல, போதைப் பொருள் வந்து பழக்கம் நாங்கள்ல, திமுக மேலேயே ஒரு குற்றச்சாட்டிட்டு வராரு. குறிப்பாக இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தாவேகா திமுக அப்படின்னு சொல்லி இதையும் வந்து முன்னிறுத்துறாரு. இதை எப்படி மேம் பார்க்குறீங்க? நான் ஆரம்ப நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், தாவேகா ஆரம்பித்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். தாவேகா என்பது திமுகவினுடைய ஒரு பி டீமு அப்படின்றது நான் ஆரம்பிச்சு சொல்லுவேன். எல்லாரும் பாஜகவோட பி டீம். நாங்கள் ஃப்ரம் த டே ஒன் நான் சொல்லிட்டு இருக்கிறது இவங்க வந்து, ஏன்னா அந்த நேரத்தில் தான் இவர் வந்து பிளாக் அண்ட் ரெட் டிஷர்ட் போட்டுட்டு சைக்கிளில் வந்துட்டு ஓட்டு போட வந்தார். ஞாபகம் இருக்குங்களா? அந்த சைக்கிளில் வந்து ஓட்டு போட வந்தார். ஸோ சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் அவர் நிறையா கொடுத்துட்டாரு. நான் திமுகவுடைய ஆளு தான் நிறையா ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டாரு. திமுக அதாவது தகப்பனை மிஞ்சிய ஒரு பிள்ளையா அந்த திமுகவை மிஞ்சி தாவேக்கா வளர்ந்து இன்னைக்கு நின்றுடுச்சு. இது திமுகவும் எதிர்பார்க்கல, தாவேக்காவும் எதிர்பார்க்கல. இதுதான் ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷன். அதனால் இவருடைய கொள்கை, இவருடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சிஎம் வந்து எல்லா விஷயத்துக்கும் திரும்ப என்ன எனக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை, எனக்கும் நான் ஒன்று திமுக ஒன்று தாவேக்கா. எலெக்ஷன் முடிஞ்சதுன்றதே இன்னும் அவருக்கு யாரும் ஞாபகப்படுத்தலை போல இருக்கு. முதல்ல அதை அவருக்கு ஞாபகப்படுத்தணும், விஜய் அவர்களுக்கு சிஎம்க்கு அதை ஞாபகப்படுத்தணும். எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, நன்றி சொல்கிற கூட்டத்தில் திரும்ப அதே வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா, அவரால் அவருடைய ஆள் மனதிலிருந்து திமுகவை வெளியில் எடுக்க முடியவில்லை என்பது நல்லா தெரியுது. அவரை வளர்த்து விட்ட திமுக மேலே அவ்வளோ ஒரு நன்றி பாசத்தோடு இருக்கிறார். அதே மாதிரி இந்த ஆட்சியும் பார்த்தீங்கன்னா, திமுகவில் மறைஞ்சு செஞ்ச விஷயங்களை வந்து இவர் வந்து ஓப்பனாக இவருடைய ஆட்சியில் நடக்குதுன்னா இப்படி தாண்டான்னு சொல்லி பண்ணுற அளவுக்கு தான் ஆட்சி இருக்குது. சிங்கப்பெண் என்ற அந்த சிறப்பு படைன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பாதுகாக்க போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மாஸ் காட்டுற மாதிரி பேசுகிறாரு. அவரால் வந்து சினிமாவில் கொடுக்குற மாதிரி அந்த என்ன சொல்றீங்க, அந்த டயலாக் டெலிவரி ரொம்ப நல்லா பண்றாரு. அந்த விழாவை நடத்தாம ரத்து பண்ணி இவர் விழாவுக்கு போகாமல், விழாவை வந்து அங்கீகரிக்காமல், பெண்களுக்கு தமிழக பெண்களுக்கு எந்த நலனும் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அதை ரத்து பண்ணிட்டு அவருடைய நண்பர் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு வந்தார். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தார். அப்போது தமிழக மக்களை விட அவருக்கு அவருடைய இன்னர் சர்க்கிளில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும்தான் அவருக்கு முக்கியமாக இருக்கே தவிர தமிழக மக்களுடைய நன்மையோ எதுவுமே உண்மையாக அவருக்கு தேவைப்படலை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த 20 நாள் தான், 1 மாதம் கூட இந்த 20 நாளுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இவர் எந்த ஊரில் முந்தானேத்து போயிட்டு வந்தாரோ அந்த ஊரில் நேற்று நைட்டு ஒரு பெண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டிருக்கா. ஒரு சின்ன பெண்ணு போக்ஸ்கோ வழக்கில் அந்த டிரைவரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு வந்து இவருக்கு வந்து மது அருந்த வைத்து அந்த பெண்ணை மயக்க நிலை கொண்டு போய் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க.
அப்போது மதுவாக இருந்தாலும் சரி, போதையாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக தண்ணியாக ஆறாக தமிழகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் பெண்களை நான் பாதுகாக்க போகிறேன்னு சொல்லி ஒரு பம்மாத்து வேலையை ஒன்று காமிச்சிட்டு இந்த சர்க்கஸில் அப்பப்போ குறுக்க யாராவது வந்து பேசிட்டு போவாங்க. ஏன்னா அது டைவெர்ட் பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டங்களை இவர் சொல்லிட்டு அப்படியே வாபஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ இவருடைய ஆட்சி என்பது என்ன பொறுத்தவரை திமுக விட்டுட்டு போன கெட்டது பண்ணுறதுக்கான கண்டினியூஷன் தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மக்களை தமிழகத்தை அவங்க கூறு போட்டாங்க திமுக, இவர் தமிழக மக்களையே கூறு போட்டு வெட்டக்கூடிய நிலைமைக்கு இவர் போயிட்டார். ஏன்னா யாருக்குமே எந்த நன்மையுமே நடக்கலை. புதுசாக டிஜிபிலாம் தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒருவேளை குற்றங்களை தடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் அப்படின்னு. டிஜிபி போட்டிருக்காரு, டிஜிபி பண்ணலாங்க. நாங்கள் வந்து இப்போ நான் வந்து அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அந்த டிஜிபிக்கள் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு சுதந்திரத்தை இவர்கள் தருவார்களா? ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதிமுக அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை கைகள் கட்டப்படாது, அவங்க ஃப்ரீயாக வேலை செய்வாங்கன்றது எல்லாருமே சொல்லுவாங்க. எந்த எதிர்கட்சியாக இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க அதிமுக அரசாங்கத்தில் காவல்துறைக்கு அதிகாரம் வழங்கப்படும் எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து எனக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்கன்னு யாராவது உள்ளே போனால் அம்மா அந்த மினிஸ்டர் பதவியை தூக்குவாங்களே தவிர அதிகாரிகளை இது பண்ண மாட்டேன். ஏன் அதிகாரிகளை போய் துன்புறுத்தினீங்கன்னு தான் கேட்பாங்க, ஏன் அதிகாரிகளை கை வளைச்சிங்கன்னு தான் கேட்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிகள்லாம் நடந்த ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் வேலை செய்ய விடுவார்களா என்பது இந்த வரைக்கும் நிமிஷம் வரைக்கும் தெரியல. ஏன்னா இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவர் வந்து திமுக வந்து ஃபோட்டோ ஷூட்டாக இருந்தது, இது என்னன்னா ரியல் ஷூட்டிங் ஆகி போச்சு. இப்போ ரியல் ஷூட்டிங், பேசுறது வைக்கிறது வாங்குறது எல்லாம் பாருங்க, ஒன்லி ஷூட்டிங். அமைச்சர்கள் ஆய்வு பண்ணாலும் பிஜிஎம் போட்டுதான் ரீல்ஸா வெளியிடறாங்க. இல்ல அமைச்சர்கள் ஆய்வு பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவர் வந்து நான் 2-3 பேரை பர்டிகுலரா சொல்றேன் உங்களுக்கு. ஒருத்தர் வந்து இந்த மைன்ஸ் இதுக்கு போறாரு. அவர் போகும் பொழுது நீங்க போறீங்க, நீங்க என்னமோ ஆய்வு பண்ற மாதிரி சுத்தி வரீங்க. இது நான் என்ன சொல்றேன், எல்லாமே ரெக்கார்டிக்கலா ஆல்ரெடி இருக்கு. எத்தனை க்ளோஸ் பண்ணாங்கன்னு ரெக்கார்டிக்கலா இருக்கு. நாகர்கோயில் எத்தனை க்ளோஸ் பண்ணாங்கன்னு ரெக்கார்டிக்கலா இருக்கு. இந்த ரெக்கார்டை சொல்லி அந்த இடத்த போய் பார்த்து நடக்குதா நடக்கலையான்னு போய் பார்க்குறேன்னு சொல்லி ஒருத்தர் போறீங்க. அண்ட் உங்களுக்கு அதை பற்றின கேள்வி கேட்டால் நோ கமெண்ட்ஸுங்கிறதுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லையே. இல்லை என்ன சொல்லலாம், அவங்க என்ன சொல்லலாம், இல்லைங்க இப்போ தாங்க நாங்கள் வந்திருக்கோம், ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அந்த இடங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வறிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வந்திருக்கோம். இப்படி தானே பேசுவாங்க. நீங்கள் வந்து பத்திரிகையை சந்திக்க மாட்டேன், மீடியாவை சந்திக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ இது எப்படி வந்து ஒரு சாத்தியமாக மக்களுக்கும் அவர்களுக்குமான விஷயங்கள் என்னன்னு தெரியும். யார் எம்எல்ஏன்னு யாருக்கும் தெரியாது, யார் எந்த துறையை சார்ந்த மினிஸ்டர்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த சூழ்நிலையில் இவர்கள் வந்து முதல்ல இவங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நான் கேட்குறது இவங்களை ஐடென்டிஃபைவே பண்ணிக்காம குறுக்க பூந்து இது என்னாச்சு அது என்னாச்சு, தண்ணியை மூடி இருக்கு, இது ஏன் திறந்துருக்குன்னு கேட்க வேலை பண்ணுங்க. முதல்ல நீங்கள் உங்களை மக்கள்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் ஆராய்ஞ்சு பிரச்சனைகளை புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரியாமல் நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, என்னமோ பண்ணுறீங்க. இந்த ஒரு படத்தில் விவேக் கடகடன்னு மேலே போவார், திரும்ப கீழே வரும், என்னென்னு கேட்டால் என்ன சொல்லுவார், நான் உனக்கு ஏதாவது செஞ்சுருக்கேன் நான் கேட்பார். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டோம், நாங்கள் பாட்டு ஒரு ரீல் சுற்றிக்கிட்டே இருப்போம். அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைச்சரவை தான் இன்றைக்கு தமிழகத்தில் 2024 விஜய் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்று கொண்டிருப்பது தமிழகத்திற்கு ஒரு சாபக்கேடு. ஸோ இதுதான் நம்ம கேட்குறது என்னென்னா, இந்த ஆட்சி என்பது திமுகவினுடைய ஆட்சியின் நீட்சியாக இருக்கிறது. இதைத்தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக என்ன சொல்லிட்டாங்க, 6 மாதம் முடியட்டும் அப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னா. இப்போ 6 மாதம் வரைக்கும் எந்த கொலை பண்ணாலும் சம்மிட்டிருப்பீங்களா? எந்த பெண்கள் வந்து வன்புணர்வு காலானாலும் பாலியல் துன்புறுத்தல் காலாலும் சும்மா இருப்பீங்களா? எத்தனை இளம் சிறுமிகள் சிறார்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டாலும் கேட்காம இருப்பீங்களா? இங்கே கரண்ட் கட்டில் வந்து சின்ன குழந்தைங்களும் வயதானவர்களும் நோயாளிகளும் செத்து சுண்ணாம்பா போயிட்டு இருக்காங்களே இந்த கடும் வெயில்ல, அதையும் நீங்கள் கண்டுக்காமல் இருப்பீங்களா? அடுத்தது மழை வரும், மழையிலையும் ஒரு ஒன்றும் செய்ய மாட்டாருன்னா அதுக்கும் சும்மா இருப்பீங்களா? மக்கள் வந்து நம்பி ஓட்டு போட்ட மக்களை நடு ஆற்றுல விட்டுட்டு எதுவுமே கண்டுக்காமல் ஒரு தன்னுடைய நண்பர்களுக்கான ஒரு ஆட்சியை இவர் நடத்திக்கிட்டு இருக்காரு, இது எப்படி சும்மா இருக்க போறீங்களா? ஒரு இடத்துல இப்போ இன்னொன்று கேட்டிங்கன்னா செக்ரட்டேரியட்டுக்குள்ளே மக்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு இது போட்டிருக்காங்க, அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. மக்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன டேஷுக்கு தலைமைச் செயலகம் சொல்லுங்கள். தலைமைச் செயலகம் என்பது மக்கள் மந்திரிகளை சந்திப்பதற்கும் குற்றம் குறைகளை பேசுவதற்கும் அவர்களுக்கு தேவைப்படுவது ஒரு அதிகாரிகள் இருந்தால் கூட அதை மீறி போகிறதுக்கு போகணுன்னா அல்டிமேட் அத்தாரிட்டியாக தானே வச்சு போகிறாங்க. அப்போ நீங்கள் மக்களே உள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் யாருக்கு அங்கே இருக்கீங்க? நீங்கள் கட்சி மாற்றிக்கிறீங்களே இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இது ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அடையாள லெட்டர் வாங்கிக்கிறீங்களா? அப்போ இது உங்கள் தாவேக்கா ஆஃபீஸ் நினச்சிட்டிங்களா? ஸோ இதுதானே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் யார் கேள்வி கேட்குறது? அப்போ இது அத்தனையுமே நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம், 6 மாதம் வெயிட் பண்ணுவோம், எல்லாம் முடியட்டும். எவனாவது மிஞ்சி போய் ஏதாவது இந்த போரெல்லாம் முடிஞ்சோடனே நிறைய பேர் அப்படி தித்தி சதறி கிடப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது சதறி கிடந்தால் அப்போ வந்து கேள்வி கேட்குறோன்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய நிலைப்பாடு
இதில் கவலை மட்டுமில்லை, கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? அப்போ தே ஆர் சப்போர்ட்டிங் தாவேகாவுடைய இந்த அராஜகமான ஆட்சி அவர்கள் ஆதரிக்கிறார்களா, இல்லை இவங்களுக்கு எதுவுமே தெரியாம ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களே அதை ஆதரிக்கிறார்களா? இல்ல இப்ப அதிமுக ஐடிவிங்க வந்து விஜய் பேசுனதுக்கு உடனுக்குடன் இப்ப சுட சுட ஒரு பதில் கொடுத்துக்கிட்டே வராங்க. இதுல வந்து இப்ப இந்த கேள்வி ஏன்னா இப்ப வந்து திமுக அமைதியாயிருச்சு. இப்ப இவர் சொன்னதுக்கு அப்புறம் திமுக வந்து பெருசா எதுவும் குரல் கொடுக்காத மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா அதிமுக தரப்புல இருந்து இவர் சிலர் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுக்கறதும் நீங்க வந்து அதிமுக உடனுக்குடன் சுட சுட பதில் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தாவேகாவினரை வந்து ஆட்டி படைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அதிமுக. எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒரு எதிர்கட்சியாக ஒரு 1,10,00,000 ஓட்டு வாங்கியிருக்கோங்க, மக்களுடைய ஓட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் அந்த மக்களுக்கு நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நாங்கள் தவறு யார் செய்தாலும் நாங்கள் கேட்போம். நீங்கள் நல்லது பண்ணால் நாங்கள் பாராட்டலாம். இந்த 15-20 நாள் நீங்கள் எந்த நல்லதும் பண்ண மாதிரி தெரியல. சொன்னதை செயலாக்கம் ஆகலையே, அதுதானே இங்கே கேள்விக்குரிய. அதுதானே சொன்னதை செயலாக்கம் செய்யவில்லை. உங்களுக்குள்ளே இருக்கிறது குழப்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னொன்று, தாவேகாவை பற்றி பேச முடியாத திமுக கூட இருந்த விசிகாவை பேசின உடனே ஆராசா அவர்கள் கண்ணாபின்னான்னு பேசினார். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஏன் வந்து தாவேகாவை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அது உங்களுடைய பி டீம். அதனால நீங்கள் பேசாமல் நாங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணுறோம், 8 மாதம் வெயிட் பண்ணுறோம். இது என்ன நீங்கள் கோர்ஸ் எடுத்துகிட்டா வர போகிறாங்க அவங்க? கோர்ஸ் முடியட்டும், நம்ம மார்க் போடலான்னு உட்காரத்துக்கு. இல்லை, இது மேடையிலே விஜய் பேசினார். இந்த மாதிரி ஒரு 6 மாதம் இப்போ எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. 6 நாளில் வந்து கதறாங்க அப்படின்னு சொல்லி மேடையில யாருமே கதறலைங்க. அவர் விஜய் மக்களே கதற விட்டிருக்கிறார். கதறுவது மக்கள் கதறாங்க. கரண்ட் இல்லைன்னு மக்கள் கதறாங்க. பொம்பளை பிள்ளையில வெளியில் அனுப்ப முடியலன்னு திரும்ப மக்கள் கதறாங்க. இப்போ ஓட்டு போட்ட பெண்களை என்ன கேட்குறாங்க? விஜய் அண்ணா உன்னை நம்பி ஓட்டு போட்டேனேண்ணா, நான் இந்த மாதிரி நிற்கிறேன்னு கேட்குறாங்க. பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு அண்ணா நீ எனக்கு 2,500 கொடுக்க வேணா, ஒன்று வேணா, கரண்ட்டை கொடுனான்னு கேட்குறாங்க. இது நம்ம கேட்கல. இல்லை, இப்போ தாவேகால இருந்து சொல்கிறாங்க உண்மையிலே திமுகவோட அரச பணியில் இருக்கிறவங்க திமுக கூட ஆதரிக்கிற மாதிரி தான் சில வேலைகள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. அவங்களுக்கு அதாவது முறைகள் தெரியவில்லை. அரசாங்கத்தில் இவங்களுடைய பவர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பவர்ஸ் என்னன்னு எங்க போகணும்? அவங்க எந்த துறையை சார்ந்தவங்கன்னு அந்த மந்திரிக்கு தெரியல. திரும்ப ரீடேக் போலான்றாரு. இப்படிதான் நடக்குதுங்க. அரசாங்கம் வந்து இன்னைக்கு இப்படிதான் நடக்குது. மக்களுக்கு யார் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியல. ரைட்டுங்களா? சட்டமன்ற உறுப்பினருக்கு தன்னுடைய தொகுதி தெரியல. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மந்திரிகளுக்கு தன்னுடைய துறை என்னன்னு தெரியல. ஸோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிங்க வந்து அரசாங்க அதிகாரிகளை இவங்க குறை சொல்ல முடியும்? அரசாங்க அதிகாரிகள் பல வருஷமாக அங்கே இருக்காங்க. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, அரசாங்க அதிகாரி எப்பவுமே சொல்கிறோம், அரசாங்க அதிகாரிகள் 5 வருஷம் முடிஞ்ச உடனே போய் ஓட்டு கேட்க போகிறது இல்லை. ஓட்டு கேட்க போகிறது இந்த கட்சிக்காரங்களாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை எந்த கட்சி அமைச்சிருக்கோ அந்த கட்சி தான் போய் ஓட்டு கேட்கும். அப்போ நீங்கள் தாங்க அதை சரி பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இன்னொன்று, விஜய் அவர்களே வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருக்குரிய அந்த பொறுப்பை அவர் உணர்ந்து பேசுகிறாரா என்பது எனக்கு தெரியல. திருச்சி கிழக்கில் அவர் பேசுறதை பார்த்தீங்கன்னா தான் முதல்வர் என்பதை அவரே உணரவில்லையோ என்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வருது. ஸோ நீங்கள் மாசா பேசுகிறேன்னு சொல்லிட்டு பீஸாக என்ன வேணால் பேசலான்னு கிடையாது. மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு அழுத்தம் திருத்தமாக இது வரைக்கும் அவர் சொல்லலை. இப்போ வந்து ஓட்டுக்கு நாங்கள் பணம்லாம் கொடுக்கல, வென்று விட்டோம், ஜாதி மதம் வந்து பார்க்கல, அதெல்லாம் கடந்து வென்று விட்டோம்னு விஜய் சொன்னார். சொல்லி கிட்டத்தட்ட என்ன ஒரு 3 நாட்கள் கூட ஆகவில்லை. திடீர்னு இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் வந்து வந்திருக்கு. அதிர்ச்சி இல்லை, உண்மைகள் வெளியில் வருது. ஏன்னா நான் அதான் சொல்கிறேனே, அவங்களுடைய இதில் வந்து கூட்டத்தில் வந்து தாவேகா கூட சொல்கிறாரு, நான் இந்த சேலம் கிழக்குக்கோ எதுக்கோ ஒன்று மேற்குக்கு வந்து நாங்கள் 2,000 ரூபா கொடுத்தோம்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணினோம், நாங்கள் ஒன்றும் மாற்று சக்தி கிடையாது. அவர் முந்தானே சொன்ன பாரசக்தி, ஓரசக்தி, தீய சக்தி, ஏதாவது சினிமா டைலாக் மாதிரி சொன்னார். அத்தனையும் அவங்க தான். ஏன்னா அவங்க எந்த மாற்று சக்தியாகவும் இங்கே வரல. அவங்க வந்து திரும்ப வந்து வேற ஒரு கட்சியினரால், குறிப்பாக திமுகவினுடைய பி டீமாக தான் அவர் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு ஒழிய, அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு கூட அவர் பட்ட நாமம் தான் போட்டிருக்காரு ஒழிய எதுவுமே பண்ணலை. திமுகவினர் ஏமாத்தினாங்கன்னா இவங்க மோசமாக ஏமாத்துறாங்க. இவங்க தாவேகாவினர் படுமோசமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தலைவன் எவ்வளி, அந்த தொண்டர்கள் எவ்வளின்ற மாதிரி அவர் சொல்கிற பொய்யை இவங்க கண்டினியூ பண்ணணும்னு பார்க்குறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இவங்க சொல்கிறது பொய்ன்னு அப்பப்போ வெடிச்சிருது, பலூன் வெடிக்கிற மாதிரி அப்பப்போ வெடிச்சிருது. ஏன்னா உங்களுக்கு முக்கியமான வேலைகளிலிருந்து நீங்கள் சிங்கப்பெண்ணை ரத்து பண்ணியிருந்தா பரவாயில்லை. ஒரு வேலையும் இல்லாமல் உன் நண்பர்களுடைய இல்லத்துக்கு செல்வதற்காக பொதுமக்களுக்கான ஒரு பொது நிகழ்ச்சியை, அதுவும் பெண்களுக்கான நிகழ்ச்சியை, பெண்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் உருவாக்கின ஒரு இந்த படையெல்லாம் அம்மா ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினது தான் முதல்ல பெண்களுக்கான போலீஸ் ஸ்டேஷன், காவல்துறையை அவங்க தான் உருவாக்கினாங்க. அதை நீங்கள் பேரை மாற்றினீங்க. அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை கூட உங்களால் வர முடியலையா?
நேம மாற்றி பெயிண்ட் அடிக்க போறீங்க. அந்த வேலைக்கு கூட உங்களால் வர முடியலன்னா தமிழக மக்களை நீங்கள் எவ்வளோ சீப்பாக இடம் போட்டிருக்கிறீங்க. அப்போ மக்கள் இதை மறக்க மாட்டார்கள். கண்டிப்பாக மக்கள் இதை மறக்க மாட்டார்கள். எப்படி வந்து திமுக வந்து எதை செஞ்சாலும் திரும்ப வந்துருவோன்னு ஒரு எகத்தாளத்தில் இருந்தாங்களோ, அதற்கு நாங்கள் மாற்று சக்தின்னு சொல்லி உள்ள வந்து திமுக தீய சக்தினா நீ மகா தீய சக்தியாக இருந்து கொண்டு இப்போ வந்து மக்களை ஏமாற்றுவதை மக்கள் இப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் எதமோ ஒரு வந்துட்டார், இவர் மாற்றிடுவார் அப்படின்னும் பொழுது இவர் தன்னையே இன்னும் தன்னுடைய பொறுப்பையே உணராத ஒரு முதல்வராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் வேதனைக்குரிய விஷயம். வெட்கப்பட வேண்டிய விஷயம் அவருக்கு ஓட்டு போட்டவங்களாம். இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் பட்ஜெட்டு போடணும், அங்கே தான் இருக்குது விளையாட்டு. பட்ஜெட்டு போடணும், மத்திய அரசாங்கத்தோடையும் இணக்கமாக போகணும், மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே இருந்த விஷயங்களுக்கு பெயிண்ட் அடித்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் ஒதுக்கி விட்டுட்டு செங்கோட்டையன் போன்றவர்கள் மூத்த அரசியல்வாதிகளும் ஒதுக்கப்பட்டு தானே இருக்காங்கங்க. முன்னிறுத்தப்படவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா அங்கே வேறு ஒரு லைசனிங் ஓடுது, வேற ஒரு விதமான ஒரு கட்டுப்பாட்டில் வந்து அந்த கட்சி இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. இன்னொன்று, ஒரு தமிழக தலைமைச் செயலகத்தில் இதுவரை, அதாவது அறிஞர் அண்ணா காலத்துலேருந்து அதுக்கு முன்னால் இருந்த காலத்துலேருந்து எத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாலும், ஐயா கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், புரட்சி தலைவியாக இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், அண்ணன் எடப்பாடியாராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், அந்த இடத்தை பொதுமக்களுக்கான அரசாங்கத்திற்குரிய இடமாகத்தான் பார்த்தவர்கள். யாரும் தன் சொந்த கட்சியினுடைய இடமாக பார்த்ததில்லை. இதை பார்க்கவும் கூடாது. ஆனால் இவர்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி கூட்டமே அங்கே தானே நடக்குது. கட்சிக்கு அடையாள அட்டை கொடுக்கறது என்ன, கட்சியில் சேர்க்கறது என்ன, அங்கே வந்து கட்சிக்காரங்களை பார்க்கறது என்ன, மக்களையும் வெளியில் வரக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ மக்களும் உள்ளே வரக்கூடாது போர்டும் வச்சுட்டாங்க. அப்போ மக்கள் வரவே கூடாது. தாவைக்காவினருக்கான இன்னொரு ஆஃபீஸ், சிட்டிக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தலைமைச் செயலகம் என்பது பனையூர் ஒரு ஆஃபீஸு, தலைமைச் செயலகம் இன்னொரு ஆஃபீஸ். இப்படித்தான் அவங்க ஓப்பன் பண்ணி இப்படி தான் நடத்திட்டு இருக்காங்க. விஜய் வந்து அதிமுகவை கடுமையாக இன்னமும் அது இது சொல்லாமல் சிலர்னே சொல்கிறாங்க. அதிமுக இதை எப்படி திருப்பி அவங்களுக்கு ஒரு பதிலடியாக? கண்டிப்பாக இது வருதுங்க, லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது. இவருடைய அரசாங்கம் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? இவரதே வந்து மைனாரிட்டி அரசாங்கம். இந்த மைனாரிட்டி அரசாங்கத்தை அமைச்சுக்கிட்டே இவர் இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்காருன்னா, நாங்கள் அதிகபட்சமாக அதிமுக என்பது தமிழகத்தை அதிகபட்சமாக ஆண்ட ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு எதை எப்படி சமாளிக்கணுன்ற எல்லாமே தெரியும். தெரியாமல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மக்கள் உங்கள் தலையில் குட்டித்தான் 108 தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கே நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து உங்களை யார் யார் வெறுத்தார்களோ, யார் வந்து ஸ்டாலின் தான் முதல்வர்னு சொன்னாரோ, நீங்கள் தீய சக்தின்னு சொன்னீங்களோ, அவங்களுடைய ஆளுங்களை கூட்டு வந்து நீங்கள் வச்சு பண்ணுறீங்க. காங்கிரஸ் எங்கே இருந்தது? திமுகவோட இருந்தது. கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் அவங்களோட இருந்தது. தாவேகா திமுகவோட இருந்தது. அடுத்தது எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் மகா உத்தமர்களான IUML உள்ள வந்து சேர்ந்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அவங்கெல்லாம் இப்போ ஏன் வந்து சேர்ந்தாங்க? அவங்களுக்கு இப்போ மெஜாரிட்டி கிடச்சதுக்கு அப்புறம் தானே IUML ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கலன்னாங்க, அப்புறம் உள்ள வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அத்தனை பேரும் மகா கேவலமாக, எனக்கு கம்யூனிஸ்ட் பற்றி நான் பேச விரும்பலை, ஏன்னா அவங்க வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆதரவுன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. மற்றவங்க இப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கேவலமான எண்ணங்களை அவர்கள் பிரதிபலித்து விட்டார்கள். ஒரு காலத்தில் வந்து திமுக செஞ்ச தப்புக்கள்லாம் ஜால்ரா அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவர்கள் பண்ணுற தப்புக்கள்லாம் ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி, தமிழ்நாட்டில் நாங்கள் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தோடங்கர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் திமுக எப்படி பார்க்கும்? திமுக தான் வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் தான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1 2 திமுகவினுடைய பி டீம் தான் வந்து தாவேகா. அவர்களால் ஏவப்பட்ட அம்பு தான். நீ ஜெயிச்சா நீ, நான் ஜெயிச்சா நான் என்ற முறையில் தான் அவங்க இருந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய, இப்படி நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து திமுகவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னார், உங்களுக்கு நாங்கள் தான் சீனியரு. எதை வச்சு சொன்னார்? நான் தான்ப்பா உன்னை உள்ள அமிச்சேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா. நீங்கள் அந்த கான்செப்ட்லேயும் நீங்கள் எடுக்கலாம். இது இன்னொன்று நான் கேட்குறேன், ஒரு MP சீட்டு திமுக போன தடவை கொடுத்தது, வாங்கினீங்க. 3 மாதத்துக்குள்ளே இப்போ இவர் MP சீட்டு கொடுக்குற இங்கே வாங்குறீங்க. நாளைக்கு வேற ஒரு கட்சி 6 மாதம் தாவேகா கவிழ்ந்து வேற ஒரு கட்சி வந்து அவங்க வந்து அவங்கள்ட்டையும் வாங்குவாங்க. ஸோ பிச்சை எடுத்து பொழப்புற பொழப்புக்கு இவங்களுக்கு என்னத்துக்கு இவ்வளோ பேச்சு? காங்கிரஸுக்கு பிச்சை எடுத்து பொழைக்கிற பொழப்பு இந்த ஆனால் அதான் சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் சாப்பிட்ற உனக்கு இவ்வளோன்னு, நான் 10 வீட்டில் சாப்பிட்ற கதை தான் இவங்க பண்ணுறது. ஸோ இவங்களுக்கு அவ்வளோதான் புத்தி. காங்கிரஸ் என்றைக்குமே ஒரு தலைமைத்தனத்தோடு உள்ள கட்சி கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், அந்த பிச்சை எடுத்து எல்லா கட்சியிலையும் போய் நின்று பிச்சை எடுத்து அவங்க போடுறத வாங்கியதுக்கு இப்போ என்னமோ அவங்களுக்கு பிரியாணி கிடச்ச மாதிரி இருக்குது. இப்போ ஏன்னா 3 மாதத்தில் 2 MP சீட்டு கிடச்சாலும் பிரியாணி கிடக்கும், ரொம்ப ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ திரும்ப என்னைக்கு பழைய சோறு போட்டு ஓரமாக போன்னு துரத்தி விடுறாங்களோ இப்போ திரும்ப ஓரம். அதுக்காக ஒரு அடித்தளமாக வந்து இந்தியா கூட்டணியில் திமுக வந்து நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம் இங்கே இல்லைன்னு சொல்லி கிறிஸ்தோடங்கர் அடித்தளம். அது திமுக தானே முடிவு எடுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் அவங்க தானே ஹெட்டு. தாவேகா முதற்கொண்டு அவங்க தானே ஹெட்டாக இருக்காங்க. அவங்களுடைய கூட்டணியை தான் நீங்கள் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ எப்போ வேணுமோ வித்ட்ரா பண்ணுவாங்க, எப்போ வேணுமோ எங்கே டைட் பண்ணணுமோ டைட் பண்ணுவாங்க. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் முதல்ல DMKல தான் க்ளோஸாக இருந்தார்.
அப்புறம் இவங்க வந்தாரு, விசிகா வந்தபோது அவர் என்ன வார்த்தை சொன்னாரு? ஆட்சியின் பங்கு. புரியுதுங்களா? ஸோ கான்செப்டா அவங்க அந்த கான்செப்டை அவங்க உருவேற்றிருக்காங்க. இப்போ யார் வந்தாலும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அவ்வளோதான். தமிழக மக்கள் நாசமாக போட்டும், எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் எங்கள் குடும்பம் என் கட்சி நல்லா இருக்கணும். எதை எப்படி உங்கள் கட்சியும் நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்க முடியும்? இதை வைத்து நீங்கள் காசு பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் ஒட்டிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, ஐயோ எங்களுக்கு உங்கள் பதவி கொடுத்துருக்க, ஒரு மினிஸ்டர் கொடுத்துருக்கீங்க, எதுக்கு கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. புரியுதுங்களா? அப்போது அவர்கள் தன்னுடைய தேவைக்காக ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒட்டி கொண்டு இருக்கிறவங்களால வச்சு எவ்வளோ நாள் ஆட்சி பண்ண முடியும்? மைனாரிட்டி ஆட்சி என்றைக்குமே மைனாரிட்டி ஆட்சி தான். மைனாரிட்டி ஆட்சி எப்போவுமே ஒரு தலை மேலே கத்தி தொங்குற மாதிரியான ஒரு ஆட்சி தான். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்கிறேன். நன்றி மேடம்.